இந்த கூகுள் மேப்பை கேர்ள்ஸ் கிட்ட கொடுத்தா லெஃப்ட் ரைட் எல்லாம் தப்பு தப்பா சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம மேல ஒரு பெரிய புகாரே பாய்ஸ் வைக்கிறாங்கல்ல. இது சயின்டிபிக்காவே அந்த மாதிரி நம்ம கிட்ட ஏதாவது பிரச்சனை இருக்கா, இல்ல இது சும்மா மித்து தானா? இப்போ ஏதோ ஒரு இடத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னா பசங்க வந்து அந்த வழியை வேற மாதிரி ப்ராசஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து பொண்ணுங்க அவங்களோட பிரெயின் வந்து அந்த ரூட்டை வேற மாதிரி ப்ராசஸ் பண்ணும். அது எப்படி பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப பசங்க ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா அவங்க எப்படி எந்த மாதிரியான ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னா, அவங்க மைண்ட்ல ஒரு 100 மீட்டர் போங்க, அங்க இருந்து நார்த் எடுத்து அங்க இருந்து ஒரு யூ டர்ன் போய் திரும்ப சவுத் எடுத்தா நம்மளுக்கு இந்த பிளேஸ் வந்துடும் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் அவங்க பிரெயின்ல நடக்கும். அதுவே கேர்ள்ஸ் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்ட்ரைட்டா போனா அங்க ஒரு பூக்கடை இருக்கும். பூக்கடையில இருந்து லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னா அங்க ஒரு பங்க் வரும். அந்த அந்த பங்குக்கு பக்கத்துல தான் அந்த ஸ்பாட் அப்படின்னு லேண்ட்மார்க்கை வச்சுதான் வந்து நம்ம பிரெயின் ப்ராசஸ் பண்ணும். பாய்ஸுக்கு வேற மாதிரி பிரெயின் ப்ராசஸ் ஆகுது, கேர்ள்ஸுக்கு வேற மாதிரி பிரெயின் ப்ராசஸ் ஆகுது. பட் கடைசியில போய் சேர்ற இடம் என்னமோ ஒண்ணுதான், நம்மளுடைய ப்ராசஸிங் சிஸ்டம் மட்டும்தான் வேற மாதிரி இருக்கு. இதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து நம்மளுடைய வீடுகள்லயும் நடக்குது. வீட்டுல நம்ம அப்பா கிட்ட வந்து ஒரு பொருள் வந்து அவர் எங்க வச்சாரு அப்படிங்கிறது அவருக்கு கண்டிப்பா மறந்துடும். ஈவன் கண்ணு முன்னாடி இருந்தா கூட வந்து அப்பாவுக்கு தெரியாது. அதுவே அம்மா பல வாரத்துக்கு முன்னாடி ஒரு பொருளை எந்த இடத்துல வச்சிருக்காங்களோ அந்த செகண்ட் ஷெல்ஃப்ல பக்கத்துல பாரு அப்படின்னு கிளியரா சொல்லுவாங்க. சோ அங்க நம்மளுக்கு இந்த ரோட்ல என்ன நடக்குதோ அதேதான் வந்து வீட்டுல நடக்குது. ஆனா வீட்டுல கேர்ள்ஸுக்கு அந்த லேண்ட்மார்க், அதாவது எந்த இடத்துல எந்த விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறது ரொம்பவே கிளாரிட்டியா இருக்கும். இதுக்கு சயின்டிபிக்கா எந்த ஒரு ரீசனுமே கிடையாது. பயாலஜிக்கலா பார்த்தோம் அப்படின்னா 2 பேருக்குமே ஒரே மூளை தான் இருக்கு. அப்போ இதுக்கான ரியல் ரீசன் என்ன அப்படின்னா ஹியூமன் எவல்யூஷன் தான். அதாவது பழைய காலங்கள் எல்லாமே வந்து பாய்ஸ் தான் நிறைய வீட்டை விட்டு வெளியில போயிருக்காங்க. வீட்டுக்கு தேவையான எல்லா வேலைகளும் அவங்க தான் வெளியில போய் செய்வாங்க. அதுவே கேர்ள்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க நிறைய வந்து வீட்டுக்கு உள்ளதான் இருந்தாங்க. அவங்க வெளியில போகணும்னா கூட வந்து பாய்ஸோட ஹெல்ப்ல தான் கண்டிப்பா போவாங்க. சோ இதனால என்ன நடக்குது அப்படின்னா இந்த ப்ராசஸிங், அதாவது இந்த இந்த வழி சொல்றது, இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து பாய்ஸுக்கு கேர்ள்ஸ் விட பெட்டராகவே இருக்கும். இனிமேல உங்களை யாராவது மேப் பார்க்க தெரியலன்னு சொல்லி உங்களை யாராவது கேட்டாங்க அப்படின்னா இந்த ஸ்டோரியை சொல்லுங்க. அதே மாதிரி இப்பதான் நாங்க வெளியே வந்திருக்கோம், இனிமேல சிறகடிப்போம் நாங்க அப்படின்னு சொல்லுங்க.